ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 2 ஹெல்த்தியான ராகி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ராகியில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ராகி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கும். ராகியில் அயன், கால்சியம், அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லி நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த ராகின்னு சொல்கிற கேழ்வரகில் கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால டைப் 2 டயாபிட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பாக இந்த ராகியை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ராகியில் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது. அதனால் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கூட ராகி எடுத்துக்கலாம். ராகியில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகை, அனீமியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ராகியை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால போன்ஸுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. பற்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ராகியில் அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் க்ரோத்துக்கும் ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட் மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ராகியை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கணும். 2 ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ராகி இட்லி, ராகி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு ராகி, 1 கப் அளவு புழுங்கல் அரிசி, 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவு உளுந்து, 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ராகியில் நிறைய தூசி, கல், மண் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் முரத்தில் கொட்டி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு புடைச்சி எடுத்துக்கணும். இப்போ ராகி, அரிசி, உளுந்து எல்லாத்தையுமே தண்ணி விட்டு ஒரு 3 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ராகி அதாவது இந்த கேழ்வரகில் கல், குருணை இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி அரிசியை நல்லா அரித்து எடுத்துக்கிறப்ப அடியில் தங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போடுறப்ப கூட அந்த கல்லெல்லாம் அரைப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசியை நல்லா களைஞ்சி அரித்து எடுத்து வச்சுக்கோங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இட்லி, தோசைக்கு அரைச்சி எடுக்கிற அதே மெத்தடு தான். அதே டைம் தான் இதுக்கும் நம்ம ஊற வைக்கிறதுக்கும் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதும். உளுந்து நல்லா இது மாதிரிக்க ஊறி வரணும். இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறதா இருந்தால் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு ஆட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா இட்லிக்கு வராது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா அரைச்சி வந்துருச்சு. இப்போ மாவுக்கு தேவையான உப்பை இதிலே சேர்த்துக்கிறேன். இதிலே சேர்த்து அரைச்சிடுறப்ப நம்ம தனியாக உப்பு சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இருக்காது. மாவு நல்லா நைஸாக அரைச்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவை அள்ளி எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு எடுக்கிற மாவை இட்லிக்கும், 2வது எடுக்கிற மாவு தோசைக்கும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ காலையில் இட்லி, தோசைக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி எடுக்கணும் அப்படின்னா மொதல் நாள் சாயங்காலமே இந்த மாவை நம்ம ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா காலையில் நம்ம இட்லி, தோசை 2க்குமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை காலையில் இட்லி மட்டும் போதும், நைட்டு நம்ம டின்னருக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா தோசை ஊற்றுறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி மாவை வெளியில் எடுத்து புளிக்க வச்சுக்கலாம். அதுவரை நம்ம மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவை பாருங்கள், நல்லா வெளியில் வச்சுருந்த மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. நைட்டு ஃபுல்லாக இதை வெளியில் மூடி போட்டு வச்சுருந்தேன். இப்போ இட்லி ஊற்றுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இதே மாவுலேயே நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி இட்லி, ராகி தோசை, இதோட ஒரு கார சட்னி, இதை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இட்லியை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு ஒரு பக்கம் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கு மாவு கரைக்கும் போது ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு மாவு லேசாக இது மாதிரிக்கு கரைச்சி விட்டுக்கலாம். இட்லிக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். தோசை ஊற்றுறப்ப மாவு இது மாதிரி லேசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ சுற்றிலும் எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 2மே யூஸ் பண்ணலாம். 2மே நல்லா வாசமாக இருக்கும்.
இது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்கிற வேலையே கிடையாது. நார்மலாக நம்ம இட்லி அரிசி 2 பங்கு சேர்க்குறோம் அப்படின்னா பச்சரிசி மற்ற அரிசி எல்லாமே 2 பங்கு எக்ஸ்ட்ரா சேர்ப்போம். அது மாதிரிக்க தான் இதில் 2 பங்கு இட்லி அரிசினா 2 பங்கு கேழ்வரகு சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு வேலை பார்க்கவே முடியலன்னு நினைக்கிற உமன்ஸ்க்கு கண்டிப்பாக இது ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி. டெய்லி காலையில் இது மாதிரிக்க ராகியில் ரெடி பண்ண ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு டயர்ட்னஸ்ஸே இருக்காது. சுறுசுறுப்பாக எந்திரிச்சு வேலை பார்க்க முடியும். போன்ஸ்க்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அனிமியா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகியில் செஞ்ச ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு சட்னி ரெசிபி பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு கரண்டி அளவு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். 4-5 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கடலை வெடிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லாமல் கடலை மிளகாயை மட்டும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு பவுல் அளவு தேங்காய் துருவல், 4-5 பல் பூண்டு, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க நிலக்கடலை வரமிளகாய், தேவையான அளவு சால்ட்டு, இதோட கொஞ்சம் வாசனைக்கு புதினா மல்லி சேர்த்துட்டு மிக்சியில் கொடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஹெல்த்தியான நிலக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு லேசாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை தேவைப்பட்ட பெருங்காயம் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சைடு இட்லி ரெடி ஆயிடுச்சு. ராகி இட்லி ராகி தோசை ரெண்டுமே நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் டின்னராக கூட எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.